இந்த மாதிரியான ஒரு இன்ட்ரோ ஐடியாவை யார் கொடுத்ததுன்னே தெரியல. டேய், என்னடா? அவர் எம்எல்ஏடா? தெரியுமேடா. அவர் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ராஜமௌலியோட அடுத்த படத்துக்கு பேர் வைக்கும் விழான்னு ஒண்ணு வச்சாங்க. இந்த ஈவெண்ட்டுக்கு மட்டுமே 25 கோடி வரைக்கும் காசு காலி பண்ணியிருக்காங்க. கால் நகத்துல இருந்து தலை வரைக்கும் என்ன வேணாலும் வாங்கிக்க, அவ்வளோ சம்பாதிச்சு வச்சிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு கீழே இருக்க இந்த பொம்மைக்கு ஒரு 5 கோடியும் மேல இருக்கிற இந்த பொம்மைக்கு ஒரு 20 கோடியும் செலவாயிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த குரங்கு பொம்மை என்ன விலை? இந்த 25 கோடியை எதோட கம்பேர் பண்ணலாம்னா, பார்க்கிங், குடும்பஸ்தன், லப்பர் இந்த 3 படத்தோட பட்ஜெட்டை சேர்த்தா கூட 25 கோடி வருது. அப்புறம் ஒரு நைட்டுக்கு 40,000 கேக்குறாங்க. அப்படி என்னதாண்டா அந்த விழால நடந்துச்சுன்னு பார்த்தா, படத்துக்கு வாரணாசின்னு டைட்டில் வச்சு மகேஷ் பாபுக்கு ருத்ரான்னு பேர் வச்சு படத்துக்கு ஒரு டீசரையும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. டீசர்ல ஒவ்வொரு ஃப்ரேமுமே தரமா செதுக்கியிருப்பாங்க. அதுலயும் இந்த ஃப்ரேம் வேற மாதிரி இருந்துச்சு. அதுலயும் கடைசியா மகேஷ் பாபு இந்த மாடு மேல வர சீன்லாம் விஎஃப்எக்ஸ் பண்ணிருப்பாங்க போல. இதெல்லாம் நம்ம ஆண்டவர் மருதநாயகத்திலேயே எந்த ஒரு விஎஃப்எக்ஸும் இல்லாம ரியலாவே பண்ணிருப்பாரு. எடுத்து வச்சு இந்த படத்தை ரிலீஸ் பண்றதை விட்டுட்டு கதை இல்லாத படத்துக்கு டைரக்டர் தேடிட்டு இருக்காரு. சும்மா டைம் பாஸ். படத்துக்கு பட்ஜெட் மட்டுமே ஒரு 1500 கோடி வரைக்கும் பிளான் போட்டு வச்சிருக்காங்களாமா. இப்படிதான் ஆதி புருஷன் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் படம் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா தான் தெரியுது. என்னடி இது? ஆனா பிரம்மாண்ட வெற்றி பெற்ற பாகுபலியும் ஆஸ்கார் வின் பண்ண ட்ரிபிள் ஆரையும் கொடுத்த ராஜமௌலியை கண்டிப்பா நம்பலாம். படத்துக்கு மட்டும் ஏதாச்சும் ஒண்ணு ஆச்சு